ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். சாவா வரம் தரும் சாயுச்சிய குன்றேற்றும் நாசிக்கு வெளியே மூச்சோடா தவ வல்லபம் கொண்ட இந்த கலியுகத்தை மாற்றி கலியுகம் படைத்த சாமி நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசனை வெளிச்சாலை ஆண்டவர்கள் தங்கள் திருவாயுரை அமுத வருஷத்தின் போது எடுத்தாழுகின்ற புராதன சொற்றொடர் பழமொழிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருவதில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பழமொழி, நனைக்காத காடு உழவுக்கு ஆகுமா என்ற பழமொழியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம ஏற்கனவே கழுதை உழவுக்காகுமா, எருமை உழவுக்காகுமா என்ற பழமொழியெல்லாம், அந்த பழமொழி மூலமாக தெய்வம் அவர்கள் நமக்கு என்னெல்லாம் விளக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ உழவுக்கு ஒரு நிலத்துல உழவுக்கு ஆகுறது கழுத ஆகாது, எருமெல்லாம் ஆகாது. ஆனா எருது, காளை, அதுதான் உழவுக்கு ஆகும். அப்போ நல்ல காளையே இருந்தா கூட அந்த நிலம் ஒரு காஞ்சி போன நிலமா இருந்தா அந்த நிலத்துல அந்த எருதால கூட நல்ல ஒரு எருதை கொண்டு வந்தா கூட அந்த நிலம் பண்பட்டதாக இருக்க வேண்டுமே. அந்த நிலம் ஈரமான நிலமா இருக்கும் போதுதான் அந்த எருது அதுல உழ முடியும். அப்போ ஒரு நிலத்தை உழுகணும்னா முதல்ல அந்த நிலம் ஈர நிலமாக இருக்கணும். அப்படி நனைக்காத காடு உழவுக்கு ஆகாது. ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல எருதை விட முதல்ல முக்கியமானது அந்த ஈர நிலம். நிலம் ஈரமா இருந்தாதான் அதுக்கப்புறம் அந்த எருதை வச்சு நாம அந்த நிலத்தை உழ முடியும். அது காஞ்சு போய் ஒரு பாலைவனமாக இருந்தா அது உழவுக்கு ஆகாது அப்படின்றத இந்த பழமொழி நமக்கு எடுத்து சொல்லுது. ஒரு நல்ல நிலத்துல நாம உழவு செய்யணும்னா அந்த நிலமானது முதல்ல ஈரம் உள்ளதாகத்தானே இருக்கணும். இப்போ இந்த பழமொழியினோட பொருள் இப்படியாக இருக்கு. அப்போ இது நமக்கு இந்த மெய்வாழ்வுல எப்படி பொருந்தி வருது, இந்த எது நம்ம நிலமாக இருக்கு, அதுல உழவு செய்வது எப்படி, அதை ஈரப்படுத்துவது எப்படி அப்படின்லாம் நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ நமக்கு இத பத்தி நம்முடைய தெய்வம் அவர்கள், இந்த பழமொழிய நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள யமனை அணுகவிடாது காக்கும் சத்திய பரிசுத்த வான்மதி குரல்ல இத பத்தி நமக்கு தெய்வம் அவங்க அருளி செஞ்சிருக்காங்க. திருவாக்கியம் 127 அந்த திருவாக்கியத்துக்கு தலைப்பே ஒரு அதிசய புதிய மனிதன் நீ அப்படிங்கிற ஒரு வாக்கியத்துக்கு தலைப்பு கொடுத்து, அந்த வாக்கியத்துல நமக்கு இந்த நனைக்காத காடு அப்படின்னா என்ன, இந்த காடை எப்படி நனைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. இந்த பழமொழியும் அந்த திருவாக்கியத்துல இடம்பெற்று இருக்கு. அதை நாம இப்ப பார்ப்போம். வான்மதி குரல் திருவாக்கியம் 127. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவு. பிரம்மா தீட்ச வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை 9/7/73 காலை அருள பெற்ற பிரம்மோதய சாரை ஆண்டவர்கள் வாக்கியம். ஒரு அதிசய புதிய மனிதன் நீ. நம்மளதான் சொல்றாங்க தெய்வம் அவங்க, நீ ஒரு அதிசய புதிய மனிதன். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே ஒரு அதிசயம் இல்லாத மனிதர்களா தான் இருக்காங்க. அந்த உலகத்துல நமக்கு அதிசயமான ஒரு பொருள் கிடைக்க பெற்றதுனால நாம் அதிசய மனிதனாக இருக்கிறோம். அதை பற்றி தெய்வம் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல அறிவு செய்யறதெல்லாம் நாம இப்ப பார்ப்போம். மனிதன் வீணுக்காக படைக்கப்படவில்லை. நித்திய வஸ்துவாகிய அறிவு இவனுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கிறது. ஆகையால் இவனும் நித்தியன். இவன் சாவதே கிடையாது. இதை நிரூபிக்கவே நாம் வந்துள்ளோம். அப்போ மனிதன் நித்தியத்திற்காகவே படைக்கப்பட்டான். நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, நீதி எனும் பொருள் இவனுக்குள் படைக்க பெற்றிருக்குது. நித்திய வஸ்துவாகிய அறிவு, அந்த நீதி எனும் பொருள் என்னன்னு இந்த திருவாக்கியத்துல நமக்கு விளக்கி அருளிட்டாங்க.
நீதிய நித்திய வஸ்துவாகிய அறிவு இவனுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கிறது. அது படைக்க பெற்றிருக்கிறதுனால இவனுக்கும் பேரு நித்தியம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு நெய் ஒரு பானையில வைக்க பெற்றிருந்தா அந்த பானையும் நெய்ப்பானை அப்படின்ற பேரை பெறும். அது போல ஒரு நித்திய வஸ்துவாகிய அறிவு நமக்குள்ள வச்சு படைக்க பெற்றிருக்கிறதுனால நாமும் நித்தியன், நீதி எனும் பொருள் அப்படின்னு பேரை பெறுகிறோம். அப்போ இவன் சாவதே கிடையாது. இதை நிரூபிக்கவே நாம் வந்துள்ளோம். 7 வகை தோற்றத்தை படைத்தானே, அவற்றில் யானை முதல் எறும்புகளே 84,100,000 ஜீவராசிகளில் ஏதாவது சாவை பற்றி நினைக்குமா? அல்லது நினைக்கத்தான் முடியுமா? முடியாது. ஏன்? அவைகளுக்கு அறிவு என்கிற இந்த மாணிக்கம் கொடுக்கப்பெறவில்லை. அப்போ அந்த நீதி எனும் பொருள் என்ன அப்படின்னா அறிவு அப்படின்னு நமக்கு தெய்வம் இந்த இடத்துல நமக்கு உடச்சு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அறிவு இருந்தா தானே நினைக்க முடியும். அறிவு இல்லாட்டா நினைக்க முடியுமா? இந்த மற்ற ஜீவராசிகள் 84,100,000 ஜீவராசிகள் இருக்கு இந்த உலகத்துல, இந்த மனிதனை தவிர அதுகள் எதுக்குமே நினைக்கவே முடியாது. ஏன்? அதுகளுக்கு அறிவு வைத்து படைக்க பெறவில்லை. ஆனால் அவைகளுக்கெல்லாம் கொடுக்கப்பெறாத ஒரு மேலாம்பரமான சக்தி, அந்த சக்திக்கு பேரு அறிவு. அந்த அறிவு மனிதனுக்கு மட்டும் பிரத்யேகமாக தரப்பெற்றிருக்கிறது. அது தரப்பெற்றிருப்பது இவன் சாவை பற்றி நினைக்கவே தான். அது எதுக்காக கொடுத்திருக்காங்க? நினைக்கணும். எதை நினைக்கணும்? சாவை பற்றி நினைக்கணும். சாவுன்னு ஒரு நித்தியன்னு சொல்லிட்டாங்களே, ஆனா சாவு வருதே, இந்த மனிதன் அழிஞ்சு போயிடுறாமே, அப்ப எப்படி நித்தியமா வாழ்றது அப்படின்லாம் இவன் நினைக்கணும். அந்த நினைக்கிறதுக்காகத்தான் இவனுக்கு இந்த அறிவை கொடுக்க பெற்றிருக்கு. இந்த அரிய நினைப்பே இறுதியில் இவனுக்கு பெரும் லாபகரமாக விடும். இப்படி நினைச்சாதான் இவனுக்கு ஒரு பெரிய லாபகரமான விளைவு கிடைக்கும். நம்ம தெய்வம் அவர்கள் நினைச்சாங்களே, சாவுங்கிற ஒண்ணு வருது, அநியாய மரணம் நியாய மரணம், சாவுல 2 வகை இருக்குது, இளம் பருவத்திலே கேட்டவுடனே அதையே நினைச்சுட்டே இருந்தாங்களே. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச என்ன ஒரு பெரிய லாபகரமான வசந்தம் அவங்க கையில கிட்டிச்சு. யமனை வெல்லுகின்ற அந்த வல்லபமும் தங்களுக்கும் கிடைக்க பெற்று அதை தன்னை அண்டி வர்ற மக்களுக்கெல்லாம் கொடுக்க பெற அளவுக்கு அழியா பெருமிதியம் அவங்க கையில கிட்டுச்சு. அது போல நீ நினைச்சுக்கிட்டே இருந்தாதான் ஒரு லாபகரமான ஒரு விளைவு உனக்கு கிடைக்கும். வெள்ளைக்காரன் நாட்டில் கடும் குளிர், தரையில் உட்கார முடியாது. உள்ளங்கி, சொக்காய், கோட்டு, டை, காலர், கம்பளி, நிஜார், கம்பளி, மேஜோடு, தடித்த பூட்ஸ் இதையெல்லாம் அணிந்து நாற்காலியிலே உட்கார்ந்து காலை எப்போதும் தொங்க போட்டிருப்பது பழக்கம். இப்போ வெள்ளைக்காரங்க நாடு ரொம்ப குளிர் நாடு. அதனால அவங்க எல்லாமே ஒரு தடிச்ச கம்பளியால செய்யப்பட்ட கோட்டு, கம்பளியால செய்யப்பட்ட நிஜாரு எல்லாமே கம்பளியில செய்யப்பட்டது. அதோட ஷூ இல்லாம இருக்க முடியாது. அப்படி எல்லாம் போட்டுட்டு கீழையும் அவங்களால உட்கார முடியாது. ஒரு நாற்காலியில உட்கார்ந்து காலை தொங்க போட்டுட்டு தான் அவன் இருப்பான். அவனை பார்த்து நாமளும், நம்ம நாடு எப்படி இருக்குன்னா கடும் வெப்பம் நிறைந்த நாடாக, இந்த வெப்பம் நிறைந்த நாட்டுல இப்படி ஆடையை போட்டுட்டு உட்கார்றது. ஆனா அவன் அப்படி இருக்கிறானே, அதுதான் நாகரிகம் நினைச்சுக்கிட்டு இவனும் அவனையே பார்த்து அதே போல செய்வான். ஆனால் நம் நாட்டில் ஒருவன் அவனை போல கடும் வெப்பத்திலும் உடை அணிகிறானே, எதுக்கு அப்படி செய்யறாங்க? அவங்கள பார்த்து தன் சொந்த உடல் வசதிக்கு கூட பங்கம் விளைவித்துக் கொள்கிறான். உடம்புக்கு வசதி அதை யோசிக்கிறது. இந்த உடம்புக்கு மெல்லிய ஆடைகள் அணிஞ்சு அது ஒரு காற்றோட்டமா இருக்கிற மாதிரி இருந்தா உடம்புக்கு உனக்கு வசதியா இருக்கும். அந்த உடம்பு வசதியெல்லாம் பாக்குறது இல்ல. நாகரிகம் என்கின்ற பேர்ல அறிவை அழிவாக மாற்றிக்கொள்வது. கேவலம் பொய் மதிப்புக்காக தன் உடலையே இச்சைப்படுத்திக் கொள்வதா? மதிக்கணும், எல்லாரும் போட்டு சூட்டு டையெல்லாம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் மதிக்கிறதுக்காக உன்னுடைய உடலை இம்சைப்படுத்தி கொள்ளுகிற என்ன தோஷித்தனம் இது? அவன் மாட மாளிகை கட்டி கொண்டிருக்கிறான், நாம் எளிமையாக இருக்கிறோம். அதனால் நமக்கு ஏதாவது உடல் வசதி குறைந்து விட்டதா? அவன் மாட மாளிகையெல்லாம் கட்டிட்டு வாழ்றான். நமக்கு தெய்வம் அவங்க எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? தெய்வம் அவங்க அவங்களும் எளிமையாக நம்மளை போலவே
ஒரு 5 அடி உயர சோறு தான் இருக்கணும், ஒரு 10க்கு 10 தான் ஒவ்வொருத்தருக்கும் வீடு கொடுக்கணும், அதுக்குள்ள கூரையை போட்டுதான் நீ அதுக்குள்ளதான் எளிமையா வாழணும்னு ஒரு வாழ்க்கையை அவங்களும் வாழ்ந்து காட்டி நம்மளையும் அப்படி வாழ பழத்தினாங்களே. அதனால் நமக்கு ஏதாவது உடல் வசதி குறைந்து விட்டதா? நம் தமிழ்நாட்டில் தானே எளிமையாக உடுத்தி இப்படி தரையில் சம்மணம் போட்டு உட்காருகிறோம். உடலுக்கு எவ்வளவு வசதியாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறது. இவங்கள் நினைப்பது, செய்வது, தேடுவது அனைத்து வேலைகளும் இவனை சாவுக்கே துரிதப்படுது. இதெல்லாம் எதுக்காக தெய்வம் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவெல்லாம் செய்யறதெல்லாம் இவனை சாவை நோக்கியே இட்டு கொண்டு செல்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. பெரிய உத்தியோகஸ்தன் என்று சொல்லிக் கொள்பவன் ரூபாய் 1000 கொடுத்து வேலூரில் ஆபரேஷன் செய்து கொள்ளுகிறான். எதற்கு? பிழைக்கிறதற்கா? எல்லாம் கடைசியில் சாகிறதற்கேதான். இப்ப அன்னைக்கே தெய்வம் அவங்க 1000 ரூபாய் கொடுத்து ஆபரேஷன் இன்னைக்கெல்லாம் 1000 வந்து இது எத்தனையோ மடங்கா உழந்து அது 10 லட்சம், 20 லட்சம், 40 லட்சம், 50 லட்சத்துக்கு போயிடுச்சு. அவ்வளவு கொடுத்து ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துவானான்னா கிடையாது, காப்பாற்ற மாட்டான். உன்கிட்ட இருந்து அந்த லட்சத்தை புடுங்கிறது ஒண்ணுதான் அவனுக்கு நோக்கமே தவிர உன்னை காப்பாத்தணுங்கிறது அவனுடைய நோக்கம் அல்ல. அப்படியெல்லாம் ஆபரேஷன் செய்து நீ பிழைக்கவா போற? எதுக்கு ஆபரேஷனுக்கு போற? ஏதோ ஒண்ணு, இது ஆபரேஷன் செஞ்சாதான் நீ பிழைப்ப, அதுக்கு 40 லட்சம் தான் கொடுத்தா நான் சொத்தை வித்தாவது கொடுத்து நான் பிழைக்கணும்னு ஏன் நினைக்கிறேன்? இருக்கிற வரைக்கும் இருப்போம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு போறது தானே, போய் இறைவன்கிட்ட சேருவோமே அப்படின்ற எண்ணம் எல்லாம் வரணும். அப்படி ஆபரேஷன் எல்லாம் செஞ்சு நீ என்ன பிழைக்க போறியா? எல்லாம் கடைசியில் சாகுறதற்கேதான், சாகுறதுக்கு தான். அத்தனை லட்சத்தையும் அவன்கிட்ட இழந்துட்டு நீ சாகவும் தான் போற. அப்போ இவன் செய்யற செயல்கள் எல்லாம் சாவை நோக்கியே இருக்கு அப்படிங்கிறதுக்காக நமக்கு தெய்வம் உங்க இதெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. ஆனா சாவை நோக்கியே உன் செயல் இருக்கு, ஆனா சாவை பத்தி நீ பேச மாட்ட. சாவை பத்தி பேசினாதான் அந்த சாவுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற வழி உனக்கு தெரிய வரும். இவனுக்கு வாய்மையும் படிப்பும் கொடுத்ததும் சாவை பற்றி பேசவேதான். உனக்கு வாய்மை கொடுத்துருக்காங்களே, பேசுற வல்லமை, இந்த மிருகங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு வல்லமை உன் வாயில உன் நாட்டுல கொடுத்துருக்காங்களே, அது எதுக்கு? சாவை பத்தி பேசணும்னுதான். இந்த செயலையே சதா நினைப்புக்கு கொண்டு வருவது மகா மகா முக்கியம். இது லேசான காரியம் இல்ல, மகா முக்கியம்னு கூட தெய்வம் சொல்லல, மகா மகா முக்கியம். இதை நினைக்காதவன் மனிதன் அல்ல. அப்போ இதை நினைக்கிறது தான் இந்த நிலத்தை நனைக்கிறது அப்படின்னு இந்த திருவாக்கியத்தெல்லாம் நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. இந்த சாவை பற்றி நினைப்பதுக்கு பேரு தான் அந்த காட்டை, உழவுக்குரிய காட்டை நனைப்பது. இதை நினைக்காதவன் மனிதன் அல்ல என்று இதை எடுத்து பேசினவர்களுக்கு இடைஞ்சல் செய்யும் உலகமா இருக்கிறது. இதை எடுத்து பேசினா அவங்களுக்கு இடைஞ்சல் படுறது என்ன? சாவை பத்தியே எப்ப ஆக்கம் கட்டாப்புல பேசுறேன்னு அவங்களுக்கு இடைஞ்சல் படுத்துறது. ஆனால் இதை பற்றி பேசினவர்கள் அனைவரும் ஜீவ பிரயாணமானார்கள். இதை பற்றி நினைக்காதவர், பேசாதவர் அனைவரும் சாவு பிரயாணமானார்கள். அப்போ இந்த சாவுல 2 வகை இருக்கு, ஜீவ பிரயாணம், சாவு பிரயாணம். ஜீவ பிரயாணம் வேணுமா, சாவு பிரயாணம் வேணுமா? உன் ஜீவன் பிரயாணம் ஆகணும் அமைதியாக அப்படின்னா நீ அந்த சாவை பத்தி பேசணும். அப்பதான் அதுல எப்படி ஜீவ பிரயாணம் ஆகலாங்கிறத நீ கத்துக்கலாம். இல்லைன்னா சாவு பிரயாணம் தான் உனக்கு கிடைக்கும். இது உலகத்தில் முடியாத காரியம், இதை பேசுவதே தப்பு என்று நாஸ்திகன் முடிவுக்கு வந்து விட்டான். நினைக்காத காடு உழவுக்கு ஆகுமா? ஆகாது. அப்ப இது முடியாத காரியம்னு நாஸ்திகன் நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியல. ஆனா ஆஸ்திகமா இருக்கவனுக்கு தெரியவும் செய்யல, அதை பத்தி பேசவும் செய்யல. ஆனா நமக்கு அதை பத்தி தெரியுது, அதை பத்தி தெய்வம் நம்மளை பேச வச்சிருக்காங்க. அப்போ இத பத்தி பேசுறதுதான், இத பத்தி நினைக்கிறது தான் அந்த நிலத்தை நனைப்பது. அடுத்த இடத்துல கூப்பிட்டுட்டாங்க, நனைக்காத காடு உழவுக்காகுமா? ஆகாது. இவ்வளவு விஸ்தீரணமான பூமியில், இந்த பிரம்மாண்ட உலகில் நம் எல்லையை தவிர சாவை பற்றி யாரும் நினைப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. இது சிறு அவாந்திர இடம். அங்கு இருப்பது போல் மாட மாளிகை கூட கோபுரங்கள் இல்லை. ஆகையால் தான் இதை சிறிதாக நினைக்கிறான். சாவை இவ்வளவு முக்கியமானது என்று சதா நீ நினைக்கிறாயே, அந்த நினைப்பே அங்கு கிடையாது.
இந்த உலகத்துல அந்த சாவை பத்தின நினைப்பு பேச்சே இருக்காரு. யாராவது பேசினாலும் அவங்க வாயை மூடிடுறது. அப்போ அந்த அவங்களுடைய அந்த காடெல்லாம் எப்படி இருக்கு? நினைக்காத காடாக இருக்கு, காஞ்ச பாலைவனமாக இருக்கு. நினைக்காவிடில் அதை பற்றிய பேச்சே வராது. பேச்சு இல்லாவிட்டால் செயல் இல்லை. நீ முதல்ல நினைக்கணும் சாவை பத்தி, நினைச்சாதான் அதை பத்தி பேச்சு வாயில வரும். பேச்சு வந்தாதான் அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிற செயல் செய்ய வரும். அதெல்லாம் செய்யாததுனால முடிவில் வீணாகி போகிறார்கள். ஈசன் மனுவை எந்த உன்னத செயலுக்காக படைத்தானோ அந்த செயல் எல்லைக்கு வந்தவன் நீ. நமக்கு தான் தெய்வம் அவங்க இந்த வாக்கியத்தை அறிவிச்சாங்க. நீ அந்த எல்லைக்கு வந்துட்ட. இந்த அரியார் பெருங்கூட்டத்தில இருந்து தப்பிச்சு இந்த எல்லைக்கு வந்துட்ட. இந்த சாவை பற்றி பேசி அதுல இருந்து தப்பிக்கிற ஒரு எல்லையை கற்றுக் கொடுக்கிற, அதுல இருந்து தப்பிக்கிற ஒரு கலையை கற்றுக் கொடுக்கிற எல்லைக்கு நீ வந்து விட்டாய். மனிதனை இந்த ஒரே ஒரு வேலைக்காகவே படைத்தும் தனக்கு இது சம்பந்தம் இல்லாமல் ஆக்கிக் கொள்கிறான். உலகில் வேறு எங்கும் இல்லாததான சாவை நினைத்து அதனால் வரும் லாபகரத்தை நீ நினைக்கிறபடியால் உன் நினைவு புதிது, உன் செயல் புதிது, இவ்வாறு உன் வாழ்வு எல்லாமே புதிது. ஆகையால் இன்று காலை முதல் நீ ஒரு புது மனிதன். இப்போ இந்த வாக்கியத்துக்கு தலைப்பே ஒரு அதிசய புதிய மனிதன் நீ அப்படின்னு வச்சதுனால, எப்படி புதிய மனிதன் நம்ம அப்படிங்கிற, நீ இந்த உலகத்துல இல்லாத புதுசா ஒண்ணு நினைக்கிற, அதனால நீ புதுசா ஒரு வாழ்வு பெற போற. அதனால நீ எப்போ இந்த வாக்கியத்தை எல்லாம் கேட்டு இதை உன் செவிக்குள்ள புகுத்துனியோ அப்ப நீ ஒரு புது மனிதன். மற்ற உயிர் சாதிகளுக்கு இதை நினைக்கவே முடியாதே. ஈசன் உன்னை எதற்காக நினைத்து படைத்தானோ அந்த எல்லைக்கு வந்தவன் நீ. உலகில் இது வேற எங்கும் இல்லாததாலேயே இது ஒரு அதிசயம். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துலதான் இருக்குதுன்னா அது அதிசயமான பொருள். இந்த எல்லையை தவிர உலகத்துல எங்கேயுமே இந்த பேச்சு இல்லையே. அப்போ இது ஒரு அதிசயமான எல்லை. நாமெல்லாம் இந்த அதிசயமான எல்லைக்கு வந்ததுனால நாம யாரு? நீ ஒரு அதிசய புதிய மனிதன் அப்படின்னு தெய்வம் நமக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. என்று சாவா வரம் தந்து சாகித்ய குன்றேட்டும் நம் குலதெய்வம் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். அப்போ இப்படியாக தெய்வம் அவர்கள் இந்த நினைக்காத காடு உழவுக்கு ஆகாது என்பதுல இந்த நினைக்கிறதுனா என்ன, சாவை பத்தி நினைக்கிறதுதான் நினைக்கிறது அப்படிங்கிறத நமக்கு இந்த திருவாக்கியத்தின் மூலமா தெய்வம் நமக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க. அப்போ நினைக்கிறதுனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த காடு, நினைக்காத காடு உழவுக்கு ஆகாதுன்னு சொன்னாங்களே, அந்த காடு எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதையும் நம்ம தெய்வம் வாக்கியத்துல எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. நாம தான் அதை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும். அப்படி தேடி பார்க்கும்போது கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 43 நம்மளுக்கு அந்த நிலம் என்ன அப்படிங்கிறத தெய்வம் நமக்கு அந்த காடு, அந்த நினைக்க வேண்டிய காடு, அது என்ன காடு அப்படிங்கிறத நமக்கு அறிவிக்கிறாங்க. அதையும் பார்க்கணும். கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 43 பக்கம் 73. ஆண்டவர்கள் வாக்கியம் ஜாதிகளின் கத்தாது. இங்கே பிரம்மோபதேசம் பெற்ற பலர் பெற்றதின் பின் அடிக்கடி வருவதை காணோமே. முன் நடந்த நடையையும் மாரவாரிப்பையும் காணோமே. அவர்கள் எண்ணம் தான் என்ன? அவர்கள் அடைய புகும் பலன் தான் என்ன? பணம் கொடுத்து ஒரு நல்ல நிலம் வாங்கிவிட்டால் போதுமா? தானே பலன் கிடைக்குமா? அப்போ இந்த இடத்துல இந்த நல்ல நிலம் ஒருத்தன் பணம் கொடுத்து வாங்கிட்டா பேசாம இருந்தா அந்த நிலத்துல இருந்து பலன் கிடைக்குமா அப்படின்னு அப்ப எதை குறிப்பிடுறாங்க? இங்க பிரம்மோபதேசம் வாங்கிட்டா போதுமா? அதுக்கப்புறம் தொடர்ந்து வர வேண்டாமா? அந்த உபதேசம் வாங்கினதே போதும்னு போயிட்டீங்கன்னா பலன் கிடைக்குமா? அப்போ நல்ல நிலம்னு எதை குறிப்பிடுறாங்க தெய்வம் அவர்கள்? அவர்கள்ட்ட நாம பெற்ற உபதேசத்தை குறிப்பிடுறாங்க. உபதேசம் அப்படின்னவனே தெய்வம் அவர்கள் ஒரு நாள் இரவுல கூட்டி வச்சு தங்க பிள்ளைகளுக்கு செய்த உபதேசம்னு நினைக்க வேண்டாம். நமக்கு தெய்வம் அவர்கள் கொடுக்குற, நாம தினமும் எப்பையும் பார்த்தாலும் நம்ம நினைக்கிறோம். அவங்க கொடுக்குற ஒவ்வொரு நமக்காக அருளி செஞ்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு வாக்கியங்களும் ஒரு வார்த்தையில எத்தனை கோடி சங்கதிகளை நமக்கு செவியில புகுத்திடுறாங்க. இந்த ஒரு பழமொழி எதுக்காக அவங்க இந்த பழமொழி எல்லாம் கையாண்டு நமக்கு இப்படி எல்லாம் பேசினாங்க?
எவ்வளோ பெரிய கருத்துக்களை ஒரு சின்ன பழமொழி மூலமா நமக்கு விளக்கிடுவாங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு மொழி மூலமாக பல மொழிகளை நம்ம செவிக்குள்ள புகுத்துறதுக்காக அவங்க நாளும் நமக்கு உபதேசம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதை தொடர்ந்து நாம அதை வாங்கிட்டே இருக்கணுமே. ஒரு நாள் வாங்கியாச்சு போதும் அப்படின்னு அந்த நிலத்தை வாங்கின உடனே நீ பேசாம போயிட்டீங்கன்னா பலன் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அந்த நிலம் என்னவாக இருக்கு அப்படின்னா, நம்ம அவங்ககிட்ட வாங்கினமே ஒரு அறிவு ஒருத்தன் இருக்கு. நம்ம பார்த்தோம் அந்த போன வாக்கியத்துல, வான்மதி குரல் வாக்கியத்துல, இந்த அறிவு வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கொடுக்க பெறல, இந்த மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்க பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனா அது இருட்டால இருக்கு, அதை பிரகாசமாக்கணுமே. அதை ஒருத்தவங்க பிரகாசமாக்கி தர்றாங்களே, அது பிரகாசமாக்கி தரும்போதுதான் அது நல்ல நிலமாக ஆகுது. அப்போ அந்த நிலத்தை வாங்கிட்ட, அந்த நிலத்தை நம்ம தெய்வம் அவங்ககிட்ட வாங்கிட்டோம். அந்த நிலத்தை அப்படியே பேசாம நான் வாங்கிட்டேன், நிலம் எனக்கு சொந்தம் தான் அப்படியே போட்டு வச்சினா, அதுதான் இந்த பழமொழியில சொல்ற மாதிரி, நினைக்காத நிலம் உழவுக்கு ஆகுமான்னு நீ அதை நினைக்காம அப்படியே காய போட்டு வச்சிட்டீன்னா அது அப்புறம் அதுல ஏதாவது விளையுமா? அதுல ஏதாவது பலன் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அதையும் நமக்கு அருள் செய்யறாங்க. எருவிட்டு, நீர் பாய்ச்சி, உழுது, விதைத்து, களை நீக்கி. எத்தனை வேலை செய்யணும்? எருவிடணும் 1, நீர் பாய்ச்சணும் 2, உழுகணும் 3, விதைக்கணும் 4, களையை நீக்கணும் 5. இந்த வேலைகளை எல்லாம் காலகாலம் கவனித்தால் அல்லவா பலன் கிட்டும். கிட்ட இருந்தே பார்க்கணும் இந்த வேலைகளை எல்லாம். அழியக்கூடிய இதற்கே இப்படி என்றால், ஒரு அழியக்கூடிய நிலத்திலேயே நல்லா விளையணும்னு நினைச்சீங்கன்னா நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சாதான் அந்த நிலம் பலம் கொடுக்கும். உடையவன் பார்க்கலைன்னா ஒரு முழம் கட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்துக்கு உடையவன் அந்த நிலத்தை கிட்ட இருந்து பார்க்கலைன்னா பயிர் ஒரு முழம் கட்டையா தான் முளைக்கணும். பயிர் நல்லா வளரணும்னா அதுக்குரிய உடையவன் கிட்டையே இருந்து இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு பார்க்கணும். அப்போ இந்த அழியக்கூடிய நிலத்துக்கே இப்படி என்றால், என்றும் அழியாத நிதியை நம்ம வாங்கணுமே அவங்ககிட்ட. என்றும் அழியாத நிதியை, இவ்வுலகினருக்கு எட்ட முடியாத இருளாக இருந்த நிதியை, இந்த நிதி நமக்குள்ள இருளாகத்தானே இருந்தது. இதய இருட்டினுள்ளே புதையண்டு போய் கிடந்தது. அத உனக்கு பிரகாச ரூபமாக வெளியாக்கி தந்தவுடன் அதன் மேல் என்ன ஆத்திரம் வர வேண்டும்? அப்போ ஒரு இருட்டை பிரகாசமாக்கி, இருளிலே இருந்தவனுக்கு தான் அந்த பிரகாசத்தினுடைய அருமை தெரியும். அப்போ அந்த பிரகாசம் கிடைச்ச உடனே உனக்கு அது மேல என்ன ஒரு ஆத்திரம் வர வேண்டும்? ஒருவன் வட்டிக்கு கடன் வாங்கி அதை கொண்டு ஒரு நிலம் வாங்கினான். நாம தெய்வம் நமக்கு நிலம் கொடுத்தாங்களே, அதை நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம காசு கொடுத்தா வாங்கணும். காசு கூட அவங்க கேட்கல, அன்பை கொடுத்துதான் வாங்க சொன்னாங்க. அந்த அன்பை கூட நம்ம கொடுத்து வாங்கணுமா என்னன்னு தெரியல. அவங்கதான் நம்மளை வலிய கூப்பிட்டு கடனா கூட வச்சுக்கோ, பின்னால கூட கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கடனா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நாம தெய்வம் அவர்களுக்கு கடன்காரனாகத்தான் இருக்கோம். தெய்வம் அவங்க கூட பாட்டு எழுதுறான், அவங்கள்ட்ட வாங்கின உபதேச கடனை நான் எப்படி கட்டினேன் தெரியுமா? அந்த நிமிஷமே பெண்டு பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு பின்னாலே போய்தான் அவங்க உபதேச கடனை கட்டினாங்க. நாம அப்படியா கடன் கட்டுறோம் அவங்களுக்கு? நாம கடனாளியா தான் இருக்கிறோம் இன்னும். அப்போ ஒருவன் வட்டிக்கு கடன் வாங்கி அதை கொண்டு ஒரு நிலம் வாங்கினான். லோன் போட்டு வாங்கிட்டான் நிலத்தை. நாமளும் அப்படித்தான் லோன் போட்டு தான் தெய்வத்திட்ட வாங்கியிருக்கோம், கட்டணும். அப்போ அந்த நிலத்தை உழுது பயிரிடாமல் மாடு மேயும் தரிசு நிலமாக போட்டு விட்டு, அப்ப வாங்கினமே கடனா கூட வாங்கினமே அதை போஷிட்டு அதுல பயிரை விளைய வச்சு அதுல வர்ற பலனை வச்சாவது கடனை கட்டலாமே. அப்படியும் கட்டாம அது தரிசு நிலமாக போட்டா, மாடு மேயும் தரிசு நிலமாக போட்டு விட்டு ஐயோ பலன் வரவில்லையே என்று வருஷ கடைசியில் தெய்வத்தை குறை கூறினா என்ன? அது எப்படி இருக்கும்? அப்படி செய்வதால் நிஜமாக பாடுபடும் பக்கத்து நிலத்தாருக்கும் இடையூறு செய்கிறார். நீ உன் நிலத்தை காஞ்சி போட்டா உனக்கு மட்டும் அது இடையூறு இல்லை. அது நீ சுத்தி இருக்கிற நிலமெல்லாம் ஈரமா இருந்தா தான் என் நிலம் நல்லா இருக்கும். சுத்தி இருக்கவே பூரம் காய போட்டான்னா அந்த காய்கள் என்னுடைய நிலத்தினுடைய ஈரத்தையும் உறிஞ்சி என் நிலத்துக்கும் பலம் கொடுக்காது. அப்போ நம்ம நிலத்தை நாம காய போட்டா சுத்தி இருக்கவங்களுக்கும் நாம இடைஞ்சல் பண்றோம். என் பொன்னரங்க சபையில் உள்ளோர் என்னாலும் நீடு வாழ்க என்று சொல்லி இருக்கிறோமே,
என்று பணத்தை கட்டி அங்கத்தினராக ஆகிவிட்டால் போதுமா? அந்த யம பயத்தை போக்குமா? நான் சேர்ந்துட்டேன், நெய்வேலி சபையில நான் வந்து சேர்ந்துட்டேன், தலப்பெல்லாம் கட்டிவிட்டேன், அங்கதான் போய் மெம்பரா கூட பணத்தை கட்டி மெம்பரா கூட ஆயிட்டேன். ஆனா இப்ப நான் வந்து என்னோட உலக காரியத்தை, நம்ம எப்ப போவீங்களா? இல்ல எனக்கு போறதுக்கே நேரம் இருக்காது. அந்த சபை யாராவது கூட்டினாங்கன்னா போய் கேக்குறீங்களா? இல்ல எனக்கு அதுக்கும் நேரம் இருக்காது, எனக்கு உலக காரியம் நிறைய இருக்கு. இந்த எருவாட்டியை தட்டி காய வச்சிருக்கேன், வெயில் அடிக்கும் போதே அதை பரட்டி போடணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு இருந்தா அந்த யமனை வெல்ல முடியுமா? உன்னுடைய செயலால் நீ எல்லா வகையிலும் எப்பொழுதும் எம் கண் பார்க்க அழகுடையவனாக நடந்து எம் நினைவிற்கு பிரகாசமாக விளங்க வேண்டும். அவங்க பார்க்க அவங்க நினைவுக்கு பிரகாசம் உடையவனாக நாம நம்ம இருட்டுக்கு பிரகாசம் தந்தாங்களே அவங்க நினைவு முன்னால நாம பிரகாசமாக இருக்கும்படியாக நம்ம காரியங்கள் இருக்க வேண்டும். அதுக்குத்தான் என்ன செய்யணும்? அதை கொடுத்தாங்களே நிலம், அந்த நிலத்தை எருவிட்டு நீர் பாய்ச்சி உழுது விதைத்து களை நீக்கி அதை காலாகாலம் அதை போஷித்து வரணும். அதற்காகத்தான் உன்மேல் எம் ஆசீர்வாதத்தை பதிப்பித்தோம். அதுக்குத்தான் அப்படி செய்யறதுக்குத்தான் ஆசீர்வாத கங்கன் தெய்வம் அவங்களுக்கு பாட்டேற்கிறாங்க. அவர்கள் ஆசீர்வாத கங்கனமும் பூட்டி அனுப்பிச்சு விட்டாங்களே, அதே போல நமக்கும் தெய்வம் அவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காங்க. அதை விட்டு எம் நினைவிற்கு நீ குரூரமாக தோன்றினால், ஒரு மிருகமாக தோன்றினால் என்ன பயன் தரும்? மகா கொடூர தண்டனையே வரும். உன்னுடைய இந்த மண்ணுலக போக போக்கியங்கள் அனைத்தும் உன் உள்ளத்தில் பயம் தருவதாகவே தான் இருக்கும். அதனால் உன் உள்ளம் பயத்தின் உருவாகவே ஆகிவிட்டது. இந்த உலக காரியங்கள் எவ்வளவுதான் சொத்து சுகம் வச்சிருந்தாலும் ஒரு பயத்துலதான் நம்ம வாழ வேண்டியது. சொத்து சுகம் இல்லாதவனுக்கும் உள்ளத்துல பயம் இருக்கும். ஒண்ணும் இல்லையே, என்ன செய்ய போறோம், நாளைக்கு பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டு வர்றாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு பயம் இருக்கும். சொத்து இருந்தாலும் இதை எப்படி பாதுகாக்கிறது, எந்நேரம் எவன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போக போறானோ, எவன் வந்து கொலை பண்ணிட்டு பிடிங்கிட்டு போக போறானோ, இல்ல பிள்ளைகளே கூட சரியான நேரத்துல தரலைன்னா தாய் தகப்பனை கொண்டு போட்டு பிடிங்கிட்டு போறதெல்லாம் நம்ம பாக்குறோம் இன்னைக்கு. இப்படியான ஒரு பயத்துலதான் இருக்கணும் நீ. ஆனா உண்மையான ஆசானை சார்ந்து அவர்களின் திருநோக்கிற்கு நின்றால் அவர்கள் அந்த பயத்தை தீர்த்து எரிந்து விட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார். இந்த பயத்தோட நம்ம வாழணுமா? இந்த பயமே இல்லாத வெற்றி வீர வாழ்க்கை நமக்கு வேணுமா? அப்போ அவங்கள சார்ந்து நின்றால் நமக்கு அவங்க அந்த வெற்றி வீர வாழ்க்கை இந்த உலகத்திலையும் எப்படி எளிமையாக வாழ்ந்து இந்த பயமே இல்லாதபடி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு நமக்கு கற்றுக் கொடுத்து, இந்த சாவுலையும் வெற்றி தேடி தந்து சாவுக்கு பின்னாலேயும் எப்படி வெற்றி வீர வாழ்க்கை வாழ்றது, இந்த மரண பயத்தை எப்படியெல்லாம் கடக்கலாம் அப்படின்னு நமக்கு மரண பயத்தை கடக்கின்றவன் ஆகின்றாய் அப்படின்னு நமக்கு தெய்வமோர்கள் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ இப்போ நாம வந்து அந்த நிலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நிலத்தை எப்படி நினைக்கிறது அப்படிங்கிறதையும் நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த நிலத்துல வந்து என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்க? ஒரு 5 வேலை சொன்னாங்களே. எருவிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த எரு விடுறதுனா என்ன? அது எப்படி எரு விடுறது? அந்த நிலத்துக்கு எருன்னா உரம், எப்படி உரம் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிலத்தை வந்து நம்ம வாங்கிட்டோம், அதுக்கு வந்து ஒரு இத்தனை வேலை செஞ்சு அதை வந்து நீ வந்து பண்படுத்தி அதுல அந்த உழவு தொழில் எப்படி செய்யறது ஒரு உபதேச பொருள் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து எருவிட்டு நீர் பாய்ச்சி உழுது விதைத்து களை எடுத்து இதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களே. இப்போ முதல்ல ஒவ்வொரு தொழிலும் எப்படி செய்யறது, எப்படி எருவிடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கொடைதக்கூர் பக்கம் 185 பார்ப்போம். உபதேச பொருள் உன்னிடத்தில் ஏற்கனவே இருந்தது தானே, அதை உனக்கு விளக்கியவர் மேலென்றோ அன்பு வருதல் வேண்டும். விளக்கியவர் மேல் அன்பு வைப்பவனே சிவனாக யோகியாக வல்லவன். பாவிக்குத்தான் ஊனமாகிய பொருள்களின் மேல் அன்பு வரும். இந்த ஊனமாகிய உலக பொருள்கள் மேலேயே அன்பு வச்சுக்கிட்டு இருந்தீன்னா நீ வந்து அந்த வாங்கின நிலத்துக்கு எரு போட்டது ஆகாது.
அந்த உபதேச பொருளை உனக்கு கொடுத்தாங்களே அவங்க மேல நீ அன்பு செலுத்தணும், அவங்களுடைய அன்பு உண்மையில பாயும்படியாக நீ நடந்துக்கணும். அதுதான் இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து காட்டுறாங்க. முத்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம். உன் நடக்கையால் தான் ஆசானின் இரக்கம் வரும். நாம அன்பா நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க அன்பு செலுத்துவாங்க. நீ ஒரு அடி கொஞ்சோண்டு அன்பு செலுத்து, 3 பங்கு அன்பு செலுத்துவாங்க. ஒரு அடி எட்டி வை என்னை நோக்கி, நான் 3 அடி எட்டி வைக்கிறேன் உன்னை நோக்கி அப்படின்னு தெய்வம் அருள் செய்வாங்களே. பள்ளம் இருந்தால் தானே அங்கு தண்ணீர் வரும். ஆனால் மண்வெட்டியை வைத்துக் கொண்டு விவகாரம் பேசினால் வருமா? மண்வெட்டி கையில இருக்கு, ஆனா நான் பள்ளம் எல்லாம் தோண்ட மாட்டேன், தண்ணி வரணும்னா எப்படி வரும்? நீ தோண்டு பள்ளத்தை, பள்ளம் தோண்டினாலே எங்க இருந்தாலும் தண்ணி ஓடி வந்து அந்த பள்ளத்துல விழுந்துடும். அப்போ ஆசானின் இரக்கம் கனம் கொண்டதல்லவா? அது பள்ளம் சிறிது கீறி விட்டாலும் உடனே ஆசானின் இரக்கம் அங்கு வந்து பாய். அவங்க இரக்கம் அப்படியே கனம் கொண்ட இரக்கமாக இருக்கு. கொஞ்சம் பள்ளம் கீறி விட்டினா போதும், மடமடன் அதுல வந்து பாஞ்சு. வேதம் வெறும் கடிதமாக இருளில் கிடந்தது, அதற்கு தீபமாக விளங்கியது நம் ஆசான் சொல்லல்லவா என்ற அன்பு வரவேணும். அவங்க சொல்லுதானே நமக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சு. அவங்க கொடுத்தாங்க உபதேச பொருள்னு ஒரு இருதய நிலத்தை நமக்கு கொடுத்தாங்க, அறிவு பிரகாசத்தை கொடுத்தாங்க. அதை கொடுத்தாங்களே அப்படின்னு அவங்க மேல அன்பு செலுத்தணுமே, அதுக்கு பேருதான் எருவிடுறது. அதுக்கப்புறம் நீர் பாய்ச்சுறது. எப்படி நீர் பாய்ச்சுறது? அவங்க நமக்கு இடைவிடாம அந்த அமுத வர்ஷிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, அந்த அமுத வர்ஷிப்பை நம்ம இடைவிடாம இன்னைக்கு கேட்டாச்சு போதும் அப்படின்னு இல்லை. அந்த உபதேசம் எதுவரைக்கும் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. உன்னை அந்த யமனுடைய எல்லையில், அந்த யமனுடைய கையை தட்டிட்டு உன்னை அவன்கிட்ட இருந்து உன்னை பறிச்சு உன்னை கொண்டு போய் அந்த பரமபதத்துல உட்காட்டி வைக்கிற வரைக்கும் அந்த உபதேசம் நடக்குது. அது வரைக்கும் நீ அந்த நீரை பாய்ச்சிக்கிட்டே இருக்கணுமே, அந்த உபதேசத்தை வாங்கிக்கிட்டே இருக்கணுமே. அப்போ நம்ம முகத்தை பார்த்து தெய்வம் அவங்க சொல்றாங்க, நான் சபைக்கு வரும்போது இன்னதைத்தான் பேச வேண்டும் என்று நினைத்து வருவதில்லை. உன் முகத்தை பார்க்கிறேன், உன் முகத்துக்கு என்ன வேணும்னு எனக்கு அப்போ தோணுமோ அதை நான் உனக்கு கொடுப்பேன். அப்படி எப்படியெல்லாம் நம்மளை அரவணைச்சு, நீ என் போல் இருக்கிறாய், என் தூல பிறப்பியரே, என்னை போல் தூலம் எடுத்து வந்த பிறவியர்களே, அப்படியெல்லாம் சொல்லி நம்மளை அரவணைச்சு, நீ எம்போல் இருப்பதால் நான் உன்னிடம் இதை பேசுகிறேன், இல்லாட்டா நான் பேசுவேனா? நீ என்ன போல ஒரு தாய் வயிற்றுல தானே பிறந்த, எனக்கு ஒரு முள்ளு குத்துனா வலிக்குமே, அதே போல உனக்கும் முள்ளு குத்துனா வலிக்குமே, அப்படின்லாம் நினைச்சுதான் நான் உன்னைய பேசுறேன், என்னை அந்நியனா நினைக்காத. அப்படியெல்லாம் நம்மளை அரவணைச்சு நாளும் அந்த அமுத வர்ஷிப்பை கொட்டிக்கிட்டே இருக்காங்களே, அந்த நீரை பாய்ச்சிக்கிட்டே இருக்காங்களே நம்ம நிலத்துக்கு, அதை நாம செவிப்படுத்துறது தான் நீர் பாய்ச்சுறது. இப்படியெல்லாம் அரவணைத்து பேசும்போதுதான் அவர்கள் தான் நாமும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரட்டும் என்றே நான் அப்படியெல்லாம் பேசிட்டே இருக்கேன். நான் அப்படி பேசும்போது அத்தருவாயில் உங்கள் எண்ணம் எம்மிடம் இருக்கிறது, எம் எண்ணமோ பிரம்மலயத்தில் இருக்கிறது. ஆகவே உங்கள் எண்ணமும் அங்கே போய், அவங்க எண்ணம் எந்த நேரம் பிரம்மலயத்துல இருக்கு. நாம அவங்களுடைய அந்த பேச்சையே கேட்டு அவங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாமளும் அந்த பிரம்மலயத்துக்கு போயிடணும். அப்ப இப்படியாக அவங்களுடைய அந்த அமுத வர்ஷிப்ப நம்ம அந்த அமுத வர்ஷிப்பாகி அந்த நீரை தினமும் அந்த நிலத்துல பார்த்தோம். அப்ப எருவிடுறதுன்னா என்னன்னு பார்த்தோம். அவங்க மேல நாம அன்பு செலுத்துறது, அவங்களுடைய அன்பை நாம பெற்றுக்கொள்வது. அப்புறம் நீர் பாய்ச்சுறதுனா என்ன? அவங்களுடைய அந்த அமுத வர்ஷிப்ப தினமும் செவிமடுக்கிறது, அது நீர் பாய்ச்சுறது. அதுக்கப்புறமா உழுகணும். உழுகிறது எப்படி? அந்த நிலத்தை எப்படி உழுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெய்வம் நமக்கு அருள் செய்யறத பார்ப்போம். அதாவது நீ ஒரு உபதேசம் வாங்கிட்டியே, அதையே போதும்னு நினைக்காம அத நுணுகி 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 சிந்திக்கணும், பிறரோட அதை பற்றி கலந்து பேசணும். அதுக்கு பேருதான் உழுகிறது அப்படின்னு நமக்கு அருள் செய்யறாங்க. கோடாயுத கூத்திருவாக்கியம் 237 பார்ப்போம், பக்கம் 195. உபதேசம் வாங்கின உடனே அதையே பெரிதாக போதுமானதாக நினைத்து கொண்டால் மெய்ஞான அறிவு வளராது. வேதத்திற்கு உயிர் கொடுக்கிற இவர்கள் இதுகாலம் வரை எதிர்த்தாக இருந்த மந்திர ரூபகத்தை பிரத்யட்ச பிரகாச பொருளாக காட்டுகிற இவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று நுணுகி நுணுகி எண்ணவில்லை என்றால்
மெய்யான பிரயோசனம் கிட்டாமலே போய்விடும். அப்போ நாம அவங்க கொடுத்த அந்த உபதேசத்தை நுணுகி 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 சிந்திக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நினைவுனா என்ன, சிந்திக்கிறதுனா என்னன்னு பார்த்திருக்கோம். நினைவுனா ஒருத்தவங்க சொல்றதை நினைச்சு பாக்குறது, சிந்திக்கிறதுனா ரொம்ப நுணுகி 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 மேலும் 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 அதையே நினைக்கிறதுக்கு பேர் தான் சிந்திக்கிறது. அப்போ அப்படியாக அதை சிந்திக்கிறது, நுணுகி நுணுகி எண்ணுறதுக்கு பேருனா அந்த நிலத்தை உழுகிறதுக்கு பேரு. நீங்கள் ஒரு மெய்ப்பொருள் வாங்கினீர்களே, அதை என்ன செய்தீர்கள், எதற்காக அதை வாங்கினீர்கள் என்று இங்குள்ள உன் சகோதரர்களை ஏன் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது? அப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த மெய்ப்பொருள் பற்றி நம்ம எல்லாரும் நூலை படிக்கதான் செய்யறோம். ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தினமும் சபையில கூடி பேசணும்? ஏன் இந்த மெய்ப்பொருள் எதுக்காக வேணும் அப்படின்னு, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இப்படி கலந்து பேசும்போதுதான் உனக்கு தெரிய வரும். அதனால நீ வாங்கின மெய்ப்பொருளை அப்படியே அந்த நிலத்தை காய போட்டு காஞ்ச நிலம் ஆக்கிடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசி அந்த நீரை பாய்ச்சி அதை உழுது அதை எருவிட்டு அதை பண்படுத்து. அப்போ ஒரு மெய்ப்பொருள் வாங்கினீர்களே, அதை என்ன செய்தீர்கள், அதை எதற்காக வாங்கினீர்கள் என்று இங்குள்ள உன் சகோதரர்களை ஏன் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது? அப்போ இதுக்கு பேரு தான் என்னது, உழுகிறது. அதுக்கப்புறம் விதைக்கணும். என்ன விதைக்கணும் அந்த நிலத்துல? அந்த நிலத்துல யமன் அச்சத்தை நாம விதைக்கணும். யமன் அச்சத்தை தெய்வம் அவங்க மாநிலத்துல நம்மளுக்கு வளர் உலகை குமார பருவத்துல எடுத்து சொல்லுவாங்களே, யமன் அச்சத்தினை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை பதித்து, இந்த யமன் அச்சம் என்கின்ற வித்தை, அந்த வித்தை தான் அந்த நிலத்துல பதிக்கணும். அந்த யமன் அச்சத்தை நீ நினைக்கணும், சாவை பத்தி நினைக்கணும். அப்பதான் அதுல இருந்து தப்பிக்கிற ஒரு செயலை நீ பெற முடியும். அப்போ இந்த யமனச்சத்தை இப்படித்தான் நம்ம தெய்வமோர்கள் நமக்கு விதைக்கிறாங்க. யமனச்சத்தை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி நம்மளெல்லாம் அதுல இருந்து மீட்படைய செய்யறாங்க. அப்போ இந்த யமனச்சம் என்கிற விதைய அதுல விதைக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த செயல் என்னன்னு பார்த்தோம், களை நீக்கணும்னு பார்த்தோம். இந்த களையை எப்படி எடுக்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம இந்த வாக்கியத்தை நம்ம நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கோம். களை நீக்கிறதுனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நீ தெரிஞ்சுக்கிட்டே, நீ படிச்சுக்கிட்டே, அந்த படிச்சத உனக்குள்ளேயே வச்சுக்கிடாம நீ அதை பத்தி பேசணும். உன் துணிய செலவழிக்கணும். நீ ஊமக்கோட்டா மாதிரி படிச்சுக்கிட்டு ஊமக்கோட்டா மாதிரி இருக்கக்கூடாது. துணிய இந்த மெய்க்கு செலவழிக்கும் போதுதான் அதுக்கு பேர் தான் களை எடுக்கிறது. இல்ல நீ அப்படியே படிச்சத உன் மண்டைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது களையாக மண்டிவிடும். கோடாயுதற்கு திருவாக்கியமேல் 125 பக்கம் 131 பார்ப்போம். ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும். படிக்கிறத விட அதிகமாக பேசணும்ங்கிறாங்க தெய்வம். அதனாலதான் நம்ம ஒரே ஒரு பழமொழியை எடுத்துக்கிட்டு அதை விரிச்சு 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 பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் படிக்கிறத விட அதிகமாக பேசணும். இத பேசாத அப்படின்னு யார் சொன்னாலும் பேசணும். ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனில் களையாக மண்டிவிடும். அப்போ இந்த களையை பறிக்கணும். துணியை அதிகமாக மெய்செயலில் செலவு செய்கிறவனே ஜீவன் முக்தனாகிறான். அப்போ நாம படிக்கிறத விட அதிகமாக பேசும்போதுதான் நாம ஜீவன் முக்தனாக ஆகிறோம். அப்போ இந்த வேலையெல்லாம் செய்யும் போது என்னென்ன வேலையெல்லாம் நம்ம செஞ்சோம், எருவிட்டோம், நீர் பாய்ச்சினோம், உழுதோம், விதை விதைத்தோம், களை நீக்கினோம். இந்த செயலெல்லாம் செய்யும் போது அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமாக மாறும்? அந்த பாலைவனமாக கிடந்த அந்த நிலம் பொன்னரம் பிறந்த பீடபூமியாக மாறும். அதையும் நம்ம தெய்வமோர்கள் பொன்னரம் பிறந்த பீடபூமின்னு நமக்கு ஒரு வாக்கியம் கொடுத்திருக்காங்க. அதையும் பார்ப்போம். கோடாயுதக்கூர் திருவாக்கியமேல் 100 பக்கம் 114. பொன்னரம் பிறந்த பீடபூமி சர்வ பூமிகளையும் சர்வக்கிய தன்மைகளையும் சிருஷ்டித்து தருகின்ற திருப்பூமி, எல்லாவற்றிற்கும் சர்வ அழகுகளையும் சர்வ உயிர்ப்புகளையும் தர்மமாக அளந்து கொண்டிருக்கிற திருத்தலம், சர்வ கலைகளையும் பெற்று வளர்க்கிற மதிவளரும் பூவனம், உத்தியோவனம், தண்டகாரண்யம், ஒலிவாமலை, அதுவே உன் சொந்த பூமி.
அப்போ இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யும் போது அந்த பூமி மதி வளரும் பூவனமாக மாறும், உத்தியோகவனமாக மாறும், ஒலிமாமலையாக மாறும். அது சொந்த பூமி, நம்முடைய சொந்த பூமி. அப்போ நாம கிட்ட இருந்தது எப்படி? நம்ம கிட்ட ஒரு பாலைவனம் தான் நம்ம கிட்ட இருந்தது. அந்த பாலைவனத்துல திரிஞ்சி அந்த அமுத வர்ஷிப்பு எத்தனை கிடைச்சாலும் அதையெல்லாம் உண்டு ஆவியாக போக செய்கிற ஒரு பாலைவனத்துல தானே நம்ம இருந்தோம். அப்படி இருந்த பாலைவனத்துல இருந்த நமக்கு என்ன கொடுத்தாங்க தெய்வம்? அவங்க இந்த மாதிரி ஒரு பொன்னரம் பிறந்த பீடபூமிய நமக்கு கொடுத்துருக்காங்களே. அப்போ இந்த எப்படியாகப்பட்ட நாம இருந்த பாலைவனம் எப்படியாக இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஒரு பாலைவனத்துல நம்ம அருங்கோடை பாலைவனம் கானகத்தில் அகப்பட்டு, திருமஞான குரல்ல 50ஆம் திருவாக்கியத்தை நம்ம பார்ப்போம். ஒரு அருங்கோடை பாலைவனம் கானகத்தில் அகப்பட்டு அடிமை பறந்தோடி பரிதவிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுல மூவாசைங்குரிய வெப்பம் நமக்கு நிறைஞ்சு இருந்தது. அதுல சிவமலை கொஞ்சம் பொழிஞ்சாக்கு, எவ்வளவு பொழிஞ்சாலும் அத்தனையும் உறிஞ்சி விடுகிற, உறிஞ்சி ஆவியாக போக விடுற ஒரு வெப்பம், கனங்கொண்ட அழி எண்ணம் அப்படித்தான் இருந்தது. அந்த சிவமலை இடைவிடாது வர்ஷித்தாலும் பிளந்து கொண்டு கொட்டினாலும் நமக்கெல்லாம் அழிவுக்குரிய அந்த தன்னறிவு எண்ணங்களும் செயல்களும் கோடா கோடியாக மலிந்து கிடந்ததுனால அந்த ஆலவாயினின் திருநீற்று திருவர்ஷிப்பு எவ்வளவுதான் மழை பொழிஞ்சாலும் அதை பூரா உண்டு விட்டு அந்த மண், அந்த காஞ்ச மண் அதை பூரா உறிஞ்சிட்டு பாலைவனமாகவே வச்சிருந்தோம். மெய் விளைவுங்கிறது கொஞ்சம் கூட விளையாத பாலைவனமாக இருந்தது. அப்படி பாலைவனத்துல இருந்த நம்மளை கூப்பிட்டு தெய்வம் அவர்கள், ஏன் இப்படி வச்சிருக்க நிலத்தை, இந்த ஒரு நல்ல அந்த நிலம் வேண்டாம், அது காஞ்சு போன நிலம், இந்த நிலத்தை வச்சுக்கோ, இந்த நிலத்துல இப்படி எல்லாம் உழுது பயிர் செய்து நீ பயனை அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பலனடைய சொல்லி அதுக்குண்டான வழியையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதுல தினமும் பாடுபடணுமே. தினமும் பாடுபட்டாதான் அதுக்கு பலன் கிடைக்கும். தினமும் ஒரு வேலை, ஒரு நிலத்துக்கு கூலி வேலைக்கு போறோம், தினமும் கூலி வேலைக்கு போனா தினமும் கூலி கிடைக்கும். ஒரு நாளைக்கு போனா தினமும் வாங்குறவங்க கூலிய ஒரு நாள் மட்டும் போனவங்க வாங்க முடியுமா அப்படின்னு தெய்வம் அவங்க. பாட்டுக்கு தகுந்த கூலி உண்டல்லவா? பொழுதுக்கும் உழுகிறவருக்கும் ஒரு நாளிகை உழுகிறவருக்கும் கூலி ஒன்றா? நாள் பூரா காலையில இருந்து ராத்திரி வரை உழுகிறவனுக்கும் ஒரு நாளிகை உழுகிறவனுக்கும் கூலி ஒன்றா? ஆனா இதையுமே தெய்வம் அவர்கள் கடைசி ஒன்றா, நாள் பூரா பூ பறிக்கிறவனுக்கும் கடைசியா ஒரு பூ பறிக்கிறவனுக்கும் ஒன்னா ஒரே சாப்பாடுதான் கொடுப்பேன்னு அவங்க கருணை உள்ளதுனால அதையும் செஞ்சாங்க. ஆனா தெய்வம் அவர்கள் இதுவரைக்கும் வந்த பாரமான்கள் செய்யாத அருந்தவம் குன்றெல்லாம் ஏறி அந்த தவம் பலனாலதான் நாம ஒண்ணுமே செய்யாட்டாலும் நமக்கு எடுத்து அளக்குற அந்த தவ வல்லபத்தை பெற்றாங்க. நாம் சென்ற 72 ஆண்டுகளாக இடைவிடாமல் ஒரே முழுமுனைப்போடு தவப்பாடுத்து வருகிறோமே, அந்த தவப்பாடு அப்படி பரப்புடையதாய், அந்த தவ வரவு பரப்புடையதாய் விமுதுமுத்து நிற்கிறது. அதனாலதான் நமக்கு தினம் உழுதலைனாலும் எப்பயோ ஒருக்க உழுதாலும் நமக்கு அந்த பலனை அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க தெய்வம் அவர்கள். அப்போ இப்படியாக நமக்கு இப்போ இந்த நாம பார்த்தோமே இந்த பழமொழி, என்ன பழமொழி? நினைக்காத காடு உழவுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியை நம்ம பார்த்து அதன் மூலமாக தெய்வம் அவர்கள் நமக்கு என்னெல்லாம் விளக்கி, எப்படி இந்த உலகத்துல ஒரு நினைக்காம ஒரு காடை போட்டு வச்சா அதுல உழுது ஒரு பலன் விளைவு பெற முடியாதோ, அது போல நாம தெய்வம் அவர்கள்ட்ட பெற்று அந்த நிலத்தை அதை எப்படி எல்லாம் பண்படுத்தி அதை பயன் பெறணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெய்வம் அவர்கள் எடுத்துக்காட்டி அருங்கோடை பாலைவனத்துல பரிதவிச்சுக்கிட்டு இருந்த நம்மள அப்படியே ஒரு குளிர்ச்சியான ஒரு நதிக்கரையில கொண்டு போய் ஒரு மரகத மணி மண்டபத்துல இருத்தி ஒரு பீடத்துல நம்மளை உட்கார வச்சு அதுல நறுமலரின் இளங்காற்று நனைய நம்முடைய உடல் உள்ளமெல்லாம் குளிரும்படி நமக்கு இளநீரும் நலபாகத்து உணவும் நாளும் நீண்டு கொண்டிருக்கிறாங்களே.
அருங்கோடை பாலைவனம் கானகத்தில் அகப்பட்டு அடிமை பரந்தோடி பரிதவிக்கும் போது மறுவனஞ்சூர் நதி அருகே மரகத மண்டபத்தின் நடு வழங்கலவை நிழலாடும் பீடத்தேற்றி நறுமலரின் இளங்காற்று நனைய உடல் குளம் குளிர நறும்பனி நீரிரைப்ப செழுந்தென்றல் வீச அருந்துவையோ இளநீரோ நழபாக துணர் நீந்து அருங்களை பிங்ககற்றி எமக்கமைந்த வாழ்வே இப்படியான வாழ்வு கொடுத்தாங்களே தெய்வம் அவங்க நமக்கு. பாலைவனத்துல இருந்தோம், நம்முடைய இருதய நிலம் பாலைவனமாக இருந்தது. அதை ஏககோடி கிரணோதயம் பிரிக்கும் எட்டாத மேனிலை என்னும் இருதய நிலமாக ஆக்கி அந்த நிலத்தை நாம தரிசாக போட்டு விடாமல், அது தரிசாக போட்டு பலன் வரலையேன்னு புலம்ப விடாமல், அதுல எருவிட்டு நீர் பாய்ச்சி உழுது விதை விதைத்து களை நீக்கி காலகாலம் எப்படி கண்ணும் கருத்துமாக அதை கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்து, சொல்லுவாங்களே உடையவன் இல்லாட்டா அந்த பயிர் ஒரு முழம் கட்டைன்னு, அப்படி இல்லாம நாம அந்த நிலத்திற்கு உடையவனாக இருந்து அதை காலகாலம் கண்ணும் கருத்துமாக கவனித்து தெய்வம் அவர்கள் கொடுத்த அந்த நிலத்தில் அவங்க கற்றுக் கொடுத்த இத்தனை வேலைகளையும் காலகாலம் செய்து அந்த ஞான பயிரை கட்டையாக வளர விடாமல் அதை ஓங்கி உயர வளர செய்வோம். நினைக்காத காடு உழவுக்கு ஆகாது என்று போட்டு விடாமல் அதை அந்த தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி செய்த அந்த நிலத்தை நாளும் நனைத்து அவர்கள் காட்டி அந்த வழிமுறைப்படி உழுது பயிர் செய்து அந்த பயிரை ஓங்கி உயர்ந்து வளர செய்வோம் என்று கூறி, என் முட்டிப்பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி, அந்த பெருமானவர்களது பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.